வெற்றி எப்பவும் சொல்லுவார், என்னோட சினிமாவில் வந்து அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாரை வந்து அங்கே வச்சா ஃபிட் ஆவாரா இல்லையான்னு தெரியாது. ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து வச்சா அவர் ஃபிட் ஆக முடியுமா? ஸோ இதனால் ரொம்ப சூப்பர் பவர் இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அவரோட படத்தில் கதாநாயகன் எல்லாம் இப்போ எந்த படத்திலும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாக ஒரு காமன் மேனாக இருப்பாங்க. ஸோ அதுதான் கஷ்டம்னு சொல்லி, அதனால தான் எனக்கு அவங்களுக்கு படம் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஜனங்களோட சேர்ந்த கதையாக எடுக்கும்போது ஹீரோவா இல்லாமல் அவரோட வேலை தான் அந்த ஹீரோயிசம், வேலையில் மட்டும்தான் ஹீரோயிசம் இருக்கும். பட் ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ரசிகர்களோட ஒரு இது இருக்கும்ல, ஃபாலோயிங் இருக்குல்ல, அவங்க வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த பயத்தில் அவங்களே இந்த மாதிரி படத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி சிக்கல் தான். சரி, யாரோட தப்பும் கிடையாது, யாரும் சரியும் கிடையாது. இல்லை, ஆக்சுவலி மெயின்லி வந்து நம்ம ப்ளேம் பண்ணணும்னா ஆடியன்ஸ் தான் ப்ளேம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறோம், இந்த ஸ்டார் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், சரியான வேலை தான் பண்ணணும், தப்பா